நான் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்கலக்கா. இந்த வீட்ல என்ன எனக்கே தெரியாம இருந்து போவோம். எனக்காக நின்ன ஒரே ஜீவன் நீதானே எனக்கு நல்லாவே தெரியும். கார்த்தி மாமா தான் என்னோட புருஷன்னு நீ பல தடவை எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண. அப்பவும் நான் தான் அம்மாவை கண்மூடித்தனமா நம்பி உன்னை தப்பா நினைச்சேன். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. ஆனா இனிமே நீங்க இருக்க சொல்லி நீ கம்பல் பண்ணாதக்கா. சரி ரேவதி, நீ இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் நான் உன்னை கம்பல் பண்ண விரும்பல. கார்த்தியோட வாழணும்னு நீ எடுத்த முடிவு சரிதான். ஆனாலும் நான் சொல்றத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. நீ இந்த வீட்டை விட்டு போனா அம்மா எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போய் நிப்பாங்க. அதனால நீ வெளியே போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சந்திரா சித்தியும் அம்மாவும் சேர்ந்து அடுத்து என்ன பிரச்சனையை உருவாக்குவாங்கன்னே தெரியாது. அவங்க என்ன பிளான் போட்டாலும் சரிக்கா, இனி என் முடிவை யாராலையும் தடுக்க முடியாது. என் கூட மாமா இருக்காரு, இனி அவர் என்ன பார்த்து பாரு. ரேவதி, அப்பா, அழாதம்மா. இனிமே நீ எதுக்காகவும் யாருக்காகவும் அழக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்ககிட்ட கூட சொல்லாம நான் பாட்டுக்கு அம்மாவை எதிர்த்து பேசிட்டேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியலப்பா. மாமாவை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. ரேவதி, என்ன பேசிட்டு இருக்க நீ? இதுல உன் தப்ப என்ன இருக்கு? இங்க யாரு? நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தை எப்ப சொல்லுன்னு நாங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். எப்படியோ உண்மையை நீயே தெரிஞ்சுக்கிட்டிய, எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ரேவதி. ஆமாமா, உன் மாமா சொன்ன மாதிரி உண்மையில எந்த தப்பும் கிடையாது. நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? பெத்த அப்பனா உனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்த போது அதை தட்டி கேட்க துப்பு இல்லாது நான் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அன்னைக்கு மனமேடல இன்னொருத்தன் கூட நீ உட்கார்ந்து பாக்குறப்போ என் மனசு எவ்வளவு துடிச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்கு நீ தைரியமா பேசுறம்மா. இப்படித்தாம்மா இருக்கணும். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ போம்மா. உனக்கும் கார்த்தி மாப்பிள்ளைக்கும் ஒரு அப்பனா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்வேன். ரேவதி, இப்ப நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இங்க யாரு? நீ எடுத்த முடிவுதான் சரி. இதுல இருந்து மட்டும் நீ தயவு செய்து பின் வாங்கிறாத. சகல உனக்காக தான் காத்துட்டு இருக்காப்ல. அத்தையை பத்திலாம் நீ எதுவும் யோசிக்காத, நாங்க பாத்துக்கிறோம்.